ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் ப்ளஸ் விலாக், அதாவது இயற்கையான ஒரு சூழலில் விறகடுப்பில் சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி, அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இந்த விலாகை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தோட்டத்தை பார்த்தாலே நல்லா எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான சூழலாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு கிராமம் தான். அதனால் இங்கே கேஸ் அடுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம விறகடுப்பில் தான் செய்யணும். அது மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கெலாம் மிக்ஸி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே அம்மிக்கல்ல தான் இங்கே எல்லாருமே அரைக்கிறாங்க. ஸோ இங்கே தான் நாமளும் சிக்கன் பிரியாணி விறகடுப்பில் பண்ண போகிறோம். இங்கே கிடைக்கிற திங்ஸ் வச்சு நம்மக்கிட்ட இருக்க கம்மியான பாத்திரத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அதுக்கு தேவையான அரிசியை நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதில் சட்டியை வச்சாச்சு. இதை தேவையான அளவுக்கு ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த பிரியாணி விறகடுப்பில் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுவரை நான் கேஸ் அடுப்பில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் விறகடுப்பில் போடுறேன். இது எனக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். கடைசியாக எப்படி பிரியாணி வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பலை இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுக்கலாம். கிண்டி விடுறதுக்கு ஸ்பூன் எனக்கு இதான் கிடச்சது. வேறு நான் கிடச்சதை வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சட்டி கூட எனக்கு பிரியாணிக்கு பத்துமான்னு தெரியல. சரி பார்க்கலாம், அப்படி பத்தலைன்னா நம்ம வேறு சட்டியில் இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த சட்டியே கரெக்டாக வந்துருச்சு கடைசியில். இப்போ நம்ம போட்டிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா மல்லி இலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு பிரியாணிக்கு கண்டிப்பாக வேணும். நான் வீட்டிலேருந்து வரும்போது பிரியாணிலாம் செய்கிற ஐடியாவில் வரல. கரியானம் வச்சு அந்த மாதிரி சோறு கரியானம் அந்த மாதிரி செஞ்சிடலான்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே தான் பிளானே மாறி பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டோம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி மிக்சிலாம் கிடையாது. ஸோ அவங்களே அம்மியில் அழகாக அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா மிக்சியில் அரைச்சா கூட இந்தளவு சாஃப்டாக வருமானு தெரில, அந்தளவுக்கு சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் பேக்கெட் இங்கே கடையில் வாங்கியிருந்தோம். அந்த பேக்கெட் தயிரையும் இதில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு நல்லா மசியணும். அதுக்காக நம்ம மூடி வச்சிடுறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாயை இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ மிளகாயை எதுக்கு அரைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பாதியை நம்ம பொரிக்க போகிறோம், பாதியை நம்ம சிக்கன் பிரியாணிக்குள்ளே போட போகிறோம். இப்போ பொரிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே நல்லா வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலாஸ்லாம் அதில் நல்லா வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். விறகடுப்பில் சமைச்சாலே இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. போடுற திங்ஸ் எல்லாமே நல்லா வந்து வெந்துடும், நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் வந்து அப்போ தான் நம்மளுக்கு போகும். அதே மாதிரி சிக்கனுமே வந்து கொஞ்சமாக வந்து வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ செம்மையாக ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வித்தியாசமான சமையல். அப்புறம் வந்து சோறு வந்து நமக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் பால் போக மீதி எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். அந்த மிளகா அரைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சட்னி ஆக்சுவலாக அரைச்சிட்டு இருக்காங்க. சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்சியில் கூட வருமானு தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக அம்மிக்கல்லையே வந்து அரைச்சிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல். இப்போ சோறு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சட்டியை வச்சு அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா ஊறி இருக்கும் இந்த சிக்கன் நம்மளுக்கு. அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து பொரிக்க போகிறோம். இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட தண்ணி நிறையவே வந்து வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து வேகணும். இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே மூடி போட்டுட்டு மேலே வந்து கீழே இருக்க அந்த கறி எல்லாத்தையுமே எடுத்து மேலே அந்த சட்டிக்கு மேலே அந்த மூடிக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா வந்து வேகும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிக்கன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ சாப்பாடு வந்து எப்போ ரெடி ஆகும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா தயிரில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு அதில் உப்பு, லெமன் ஜூஸ் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லா வேலையுமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. விறகடுப்பில் நின்று சமைச்சதில் எல்லாருக்குமே பயங்கரமாக வந்து பசி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பிரியாணி வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியுமே நல்லா வந்து வத்திருச்சு. செம்மையாக வந்து வாசனை வந்துட்டு இருக்குது. இந்த பிரியாணி செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்போவும் பண்ணுற பிரியாணி மாதிரியும் கிடையாது. தேங்காய் பாலில் தான் வந்து செஞ்சோம். ஃபஸ்ட் டைம் வந்து தேங்காய் பாலில் நாங்கள் பிரியாணி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வருதுன்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தோம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனுமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. சுட சுட பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாப்பிட்றது தான் நம்மளோட வேலையே. நல்ல சுட சுட சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் பொரிச்சது, தயிர் பச்சடி, இது எல்லாமே சேர்த்து சாப்பிட வேறு லெவலில் இருந்தது பிரியாணி. சிக்கன் வந்து உள்ளே போட்டதுமே நல்ல சாஃப்டாக அந்த விறகடுப்பில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருந்தது. ஸோ வந்து இந்த பிரியாணி எங்களுக்கு வேறு லெவலில் வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே முக்கியமாக விறகடுப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.